குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்போக்கன் அரபிக்கில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, நம்ம பார்க்கக்கூடிய கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டாபிக்னா என்னென்னா, ஏற்கனவே நம்ம ஒரு 4 வீடியோ இந்த டாப்பிக்கில் நம்ம போட்டிருக்கோம். சரியா, இது 5வது வீடியோ. ஓகே, என்னென்னா ஒரு நேர்ஸுக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும், ஒரு ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு நேர்ஸுக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல். சரியா, நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டோம், ஒரு ரூமில் நம்ம அட்மிட் ஆகியாச்சு. அப்போ வந்து நர்ஸு என்னென்ன கேட்குறாங்க, நம்ம என்னென்ன பதில் சொல்ல வேண்டியிருக்கு. சரியா, அந்த மாதிரி பற்ற கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தான் அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதான் கன்வர்சேஷன் பிட்வீன் நர்ஸ் அண்ட் பேஷண்ட். சரியா, கன்வர்சேஷன் பிட்வீன் நர்ஸ் அண்ட் பேஷண்ட், அதான் நர்ஸுக்கும் பேஷண்ட்டுக்கும் இடையில் நடக்கக்கூடிய உரையாடல். சரியா, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நர்ஸ் வேலைக்கு போகிறவங்களுக்கு, அரப் கண்ட்ரீஸ்க்கு நர்ஸ் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இங்கேருந்து அங்கே போயிட்டு அரபிக் தெரியாமல் நிறையா நர்ஸ் வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் ரொம்ப திணறிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னென்னா ஒரு பேஷண்ட் வந்தாச்சுன்னா அவங்கள்ட்ட வந்து எப்படி பேசுகிறது. இப்போ நிச்சயமாக ஒரு பேஷண்ட் வந்த உடனே உங்களுக்கு வாங்க உட்காருங்க, உங்களுக்கு என்ன செய்யுது, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க கட்டாயம் தெரியணும். சரியா, அதுபோல் அவங்க சொல்கிறது நமக்கு புரியணும். ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர் எங்கேன்னு கேட்பாங்க. டாக்டர் அங்கே போயிருக்காங்க, வார்டுக்கு போயிருக்காங்க, இல்லைன்னா ஐசியூ வார்டுக்கு போயிருக்காங்க, இப்போ வருவாங்க உட்காருங்க, இதெல்லாம் சொல்ல தெரியணுமில்ல. அரபிக் தெரிஞ்சால் தான் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். சரியா, அதனால் அரபிக் லாங்குவேஜ் வந்து நர்ஸ் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கறதுல முதல் சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இப்போ முதல் சென்டென்ஸ் வந்து ஒரு பேஷண்ட் வந்து உள்ளே வர்றாங்க. சரியா, இல்லை உள்ளே வரல, அவங்க ஏற்கனவே ரூமில் அட்மிட் ஆகியிருக்காங்க. சரியா, ரூமில் அட்மிட் ஆகிருக்கக்கூடிய பேஷண்ட்டு, நேர்ஸ் வந்து அந்த ரூமுக்கு போகிறாங்க. சரியா, போயிட்டு நேர்ஸ் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, குட் மார்னிங், இன்றைக்கி எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சரியா, குட் மார்னிங், இன்றைக்கி எப்படி இருக்கீங்க, சரியா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, உடனே அந்த பேஷண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நல்லா இல்லைன்னு பதில் சொல்கிறாங்க. சரியா, நான் நல்லா இல்லை, நான் நன்றா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நர்ஸ் வந்து உடனே கேட்குறாங்க என்னென்னா, ஏன் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. சரியா, ஏன் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பேஷண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. சரியா, எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் இருக்குது அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. சரியா, அப்போ நர்ஸ் உடனே என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் குளிர்ந்த தண்ணீர் குடிச்சிங்களான்னு கேட்குறாங்க. சரியா, ஏன்னா காய்ச்சல் இருந்ததுன்னா, குளிர்ந்த தண்ணீர், லேசாக காய்ச்சல் இருந்ததுன்னா நம்ம குளிர்ந்த தண்ணீர் குடித்தோம்னா காய்ச்சல் வந்து அதிகமாகிடும். சரியா, அதனால தான் கேட்குறாங்க, நீங்கள் குளிர்ந்த தண்ணீர் குடிச்சிங்களான்னு கேட்குறாங்க. சரி, அதுக்கு அந்த பேஷண்ட் வந்து ஏதோ பதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தால வந்து நர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, காய்ச்சல் எப்போ தொடங்கிச்சின்னு கேட்குறாங்க. சரியா, காய்ச்சல் எப்போ தொடங்கிச்சு. அதுக்கு பேஷண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, காய்ச்சல் நேற்று நைட்டு தொடங்கிச்சின்னு சொல்கிறாங்க. சரியா, காய்ச்சல் நேற்று நைட்டு தொடங்கிச்சு. சரியா, அடுத்தால பேஷண்ட் என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து அவங்க அந்த பேஷண்ட்டுடைய டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்க்கணும். சரியா, டெம்பரேச்சர் செக் பண்ணதுக்கு என்ன சொல்கிறாங்க, உங்கள் வாயை திறங்கன்னு சொல்கிறாங்க. சரியா, என்னென்னா அந்த வாயை திறந்து அந்த நாக்குக்கு அடியில் தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணுவாங்க. சரியா, அப்போது உங்கள் வாயை திறங்கன்னு சொல்கிறாங்க. சரியா, சொல்லிவிட்டு உங்கள் டெம்பரேச்சர் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. சரியா, உங்கள் டெம்பரேச்சர் பார்க்கணுன்னு சொல்லி அந்த தெர்மோமீட்டரை அவங்க வாய் பக்கத்தில் அப்படி கொண்டு போகிறாங்க. சரியா, அதே போல் டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க. டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரியா, உங்கள் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நான் டாக்டர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரியா, இதுவரை நம்ம பார்த்ததை எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு சென்டென்ஸாக இப்போ நம்ம அடுத்தால பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து முதல்ல வந்து நர்ஸ் வந்து அந்த ரூம் உள்ள பேஷண்ட் இருக்க ரூம் உள்ளே வராங்க. சரியா, வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, குட் மார்னிங்னு சொல்கிறாங்க. சரியா, குட் மார்னிங், எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சரியா, குட் மார்னிங்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படி இருக்கீங்க. சரியா, குட் மார்னிங், இன்றைக்கி எப்படி இருக்கீங்க. சரியா, குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ டுடே. குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ டுடே. சரியா, गुड मॉर्निंग, आज आप कैसा है. गुड मॉर्निंग, आज आप कैसा है. சரியா, குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ டுடே. குட் மார்னிங், இன்றைக்கி எப்படி இருக்கீங்க. சரியா, இது எப்படி அரபியில் கேட்பாங்க. சரியா, சபால் ஹேர், சபால் ஹேர், சபாஹல் ஹேர். சரியா, சபாஹல் ஹேர்னு சொன்னால் குட் மார்னிங். கைஃபக் அல்யோம், கைஃபக்குங்கிறதுல 2 வேர்டு இருக்குது. சரியா, 2 வேர்டு இருக்குது. அதான் கைஃபக்குன்னு சொன்னால், கைஃப்னு சொன்னால் ஹவ், கைஃபக்குன்னு சொன்னால் ஹவ் ஆர் யூ. சரியா, அப்போ கைஃபக்குன்னு சொன்னால் ஹவ் ஆர் யூ, அல்யோம் டுடே. சரியா, கைஃபக், ஹவ் ஆர் யூ, அல்யோம் டுடே. அப்போ சேரும்போது ஹவ் ஆர் யூ டுடே கரெக்டாக வருது. சரியா, ஃபஸ்ட்டில் வந்து சபாஹல் ஹேர், குட் மார்னிங். அடுத்தால கைஃபக் அல்யோம். சரியா, ஹவ் ஆர் யூ டுடே. ஓகே,
करेक्ट வருதா? குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ டுடே? குட் மார்னிங், ஆஜ் ஆப் கைசா ஹை? குட் மார்னிங், இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கீங்க? சரியா? அதுக்கு அந்த பேஷண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நான் நல்லா இல்லைன்னு சொல்கிறார். சரியா? நான் நல்லா இல்லை, ஐ எம் நாட் வெல், ஐ எம் நாட் வெல், மே டீக் நஹி ஹூம். சரியா? மே டீக் நஹி ஹூம், ஐ எம் நாட் வெல், நான் நல்லா இல்லை. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவார்? சரியா? ஆனா மூஜெய்த், ஆனா மூஜெய்த். சரியா? ஆனா மூஜெய்த், ஆனா ஐ மூஜெய்த் நாட் வெல். சரியா? ஜெயித்னா வெல், மூஜெய்த்னா நாட் வெல். கரெக்டாக? அப்போ ஆனா மூஜெய்த்னா சொன்னால் ஐ எம் நாட் வெல், மே டீக் நஹி ஹூம், நான் நல்லா இல்லை. கரெக்டாக? அடுத்த நேர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. ஏன் என்ன பிரச்சனை? ஏன் என்ன பிரச்சனை? ஒய் வாட்ஸ் த ப்ராப்ளம்? ஒய் வாட்ஸ் த ப்ராப்ளம்? क्यों क्या मुश्किल है? क्यों क्या मुश्किल है? ஒய் வாட்ஸ் த ப்ராப்ளம்? ஏன் என்ன பிரச்சனை? அது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. சரியா? லே ஷூ அல் முஷ்கில, லேஷ்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஷூ அல் முஷ்கில, லேஷ் ஷூ அல் முஷ்கில. சரியா? லேஷ் ஷூ அல் முஷ்கில, லேஷ் ஒய் ஷூ வாட் அல் முஷ்கில தி ப்ராப்ளம். சரியா? அல் முஷ்கில தி ப்ராப்ளம் ஷூ வாட் லேஷ் ஒய். அப்போ சேர்க்கும்போது ஒய் வாட்ஸ் த ப்ராப்ளம் கரெக்டாக வருது. கியூ கியா முஷ்கில் ஹே, ஏன் என்ன பிரச்சனை? சரியா? ஓகே. சரி, ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, நம்ம இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து அரப் கண்ட்ரீஸில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நடக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. சரியா? ஃபுல்லாக நம்ம அங்கே எந்த மாதிரி அங்கே உள்ள நடைமுறையை தான் நம்ம இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். சரியா? ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேஷண்ட்டை வந்து நர்ஸ் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு. அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் இருக்குதுன்னு சொல்கிறார். சரியா? எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் இருக்குது. சரி, ஐ ஹாவ் ஏ ஸ்லைட் ஃபீவர். சரியா? ஐ ஹாவ் ஏ ஸ்லைட் ஃபீவர், முझे थोड़ा बुखार है, मुझे थोड़ा बुखार है, ஐ ஹாவ் ஏ ஸ்லைட் ஃபீவர், எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் இருக்குது. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க? சரியா? அந்தி ஹும்மா ஷோயா, அந்தி ஹும்மா ஷோயா. சரியா? அந்தி ஐ ஹாவ் ஹும்மா ஃபீவர், ஷோயா லிட்டில், அதான் ஸ்லைட். சரியா? அந்தி ஐ ஹாவ் ஹும்மா ஃபீவர், ஷோயா ஸ்லைட். சரியா? அப்போ சேர்க்கும்போது ஐ ஹாவ் ஏ ஸ்லைட் ஃபீவர். சரியா? கரெக்டாக வருது. முझे थोड़ा बुखार है, எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் இருக்குது. அந்தி ஹும்மா ஷோயா. கரெக்டாக? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? உடனே நர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் குளிர்ந்த தண்ணி குடிச்சிங்களான்னு கேட்குறாங்க. சரியா? நீங்கள் குளிர்ந்த தண்ணி குடிச்சிங்களா? டிட் யூ ட்ரிங்க் கோல்டு வாட்டர்? டிட் யூ ட்ரிங்க் கோல்டு வாட்டர்? நீங்கள் குளிர்ந்த தண்ணி குடிச்சிங்களா? आपने ठंडा पानी पिया क्या? आपने ठंडा पानी पिया क्या? डिड यू ட்ரிங்க் கோல்டு வாட்டர்? நீங்கள் குளிர்ந்த தண்ணி குடிச்சிங்களா? அது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. சரியா? ஹல் ஷ்ரப்த் மோயா பாரித், ஹல் ஷ்ரப்த் மோயா பாரித். கரெக்டாக? ஹல் ஷ்ரப்த், அதாவது ஷ்ரப்த்துன்னா யூ ட்ரங்க்கு. சரியா? ஹல் ஷ்ரப்த்துனா டிட் யூ ட்ரிங்க். சரியா? மோயா வாட்டர், பாரித் கோல்டு. சரியா? அப்போ ஹல் ஷ்ரப்த்துன்னு சொன்னால் டிட் யூ ட்ரிங்க். சரியா? மோயா வாட்டர், பாரித் கோல்டு. சரியா? அப்போ சேர்க்கும்போது ஹல் ஷ்ரப்த் மோயா பாரித்னு சொன்னால் டிட் யூ ட்ரிங்க் கோல்டு வாட்டர்? நீங்கள் குளிர்ந்த தண்ணி குடிச்சிங்களா? आपने ठंडा पानी पिया क्या? கரெக்டாக வருது. சரியா? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நர்ஸ் வந்து கேட்குறாங்க. சரியா? என்ன கேட்குறாங்கன்னா, காய்ச்சல் எப்போ தொடங்கிச்சின்னு கேட்குறாங்க. சரியா? காய்ச்சல் எப்போ தொடங்கிச்சு? வென் டிட் தி ஃபீவர் ஸ்டார்ட்? புக்கார் கப் शुरू हुआ, புக்கார் கப் शुरू हुआ, வென் டிட் தி ஃபீவர் ஸ்டார்ட்? காய்ச்சல் எப்போ தொடங்கிச்சு? இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. சரியா? மித்த பத்தாத் அல் ஹும்மா. சரியா? மித்த பத்தாத் அல் ஹும்மா. சரியா? மித்த பத்தாத் வென் டிட் ஸ்டார்ட்? அல் ஹும்மா தி ஃபீவர். கரெக்டாக? மித்த பத்தாத் வென் டிட் ஸ்டார்ட்? அல் ஹும்மா தி ஃபீவர். அப்போ கரெக்டாக வருது. வென் டிட் தி ஃபீவர் ஸ்டார்ட் கரெக்டாக வருது. சரியா? ஓகே. மித்த பத்தாத் அல் ஹும்மா. ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அந்த பேஷண்ட் வந்து அதுக்கு பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறாருன்னா, நேற்று ராத்திரி காய்ச்சல் தொடங்கிச்சு. சரியா? நேற்று ராத்திரி காய்ச்சல் தொடங்கிச்சு, நேற்று இரவில் காய்ச்சல் தொடங்கிச்சு. சரியா? தி ஃபீவர் ஸ்டார்டட் ஃப்ரம் லாஸ்ட் நைட். சரியா? தி ஃபீவர் ஸ்டார்டட் ஃப்ரம் லாஸ்ட் நைட். கரெக்டாக? கல் ராத் சே புகார் शुरू हुआ, கல் ராத் சே புகார் शुरू हुआ, தி ஃபீவர் ஸ்டார்டட் ஃப்ரம் லாஸ்ட் நைட். நேற்று இரவிலிருந்து காய்ச்சல் தொடங்கியது. கரெக்டாக? இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க. சரியா? பத்தாத் அல் ஹும்மா மீன்ஸ் லைலா அம்ஸ். சரியா? பத்தாத் அல் ஹும்மா மீன்ஸ் லைலா அல் அம்ஸ். சரியா? பத்தாத் அல் ஹும்மா தி ஃபீவர் ஸ்டார்ட் மீன்ஸ் சின்ஸ். சரியா? ஃப்ரம். சரியா? ஃப்ரம்னு சொல்லலாம். லைலா நைட்டு, அம்ஸ் எஸ்டர்டே. கரெக்டாக?
பத்தாதல் ஹும்மா தி ஃபீவர் ஸ்டார்ட் மென்ஸ் ஃப்ரம் லைலா நைட்டு ஆம்ஸு எஸ்டர்டே. அப்போ சேர்த்தும்போது தி ஃபீவர் ஸ்டார்டட் ஃப்ரம் லாஸ்ட் நைட். கரெக்டாக? கல் ராத்ஸே புக்கார் சுரு ஹுவா, நேற்று இரவிலிருந்து காய்ச்சல் தொடங்கியது. கரெக்டாக? பத்தாதல் ஹும்மா மென்ஸ் லைலா ஆம்ஸ். ஓகே, சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே அந்த நர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு, இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நர்ஸ் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரியா? டெம்பரேச்சர் செக் பண்ணணும். அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வாயை திறங்க. சரியா? உங்கள் வாயை திறங்க. ஓப்பன் யுவர் மவுத். ஆப்கா மூ கோலியே, ஆப்கா மூ கோலியே, ஓப்பன் யுவர் மவுத். உங்கள் வாயை திறங்க. அது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க. சரியா? இஃப்தாஹ், இஃப்தாஹ் ஃபம்மக். சரியா? இஃப்தாஹ் ஃபம்மக். இஃப்தாஹ் ஓப்பன், ஃபம்மக், ஃபம்னா மவுத்து, ஃபம்மக்னு சொன்னால் யுவர் மவுத். சரியா? அப்போ இஃப்தாஹ் ஃபம்மக்னு சொன்னால் ஓப்பன் யுவர் மவுத். கரெக்டாக? இஃப்தாஹ் ஓப்பன், ஃபம்மக் யுவர் மவுத். அப்போ ஓப்பன் யுவர் மவுத் கரெக்டாக வருது. ஆப்கா மூ கோலியே, உங்கள் வாயை திறங்க. கரெக்டாக? அடுத்துல அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தால உங்கள் டெம்பரேச்சர் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. சரியா? உங்கள் டெம்பரேச்சர் செக் பண்ணணும். சரியா? அதான் உங்கள் டெம்பரேச்சர் பார்க்கணும், உங்கள் டெம்பரேச்சர் செக் பண்ணணும். சரியா? ஐ வாண்ட் டு செக் யுவர் டெம்பரேச்சர். आपका टेम्परेचर चेक करना चाहता हूँ. आपका टेम्परेचर चेक करना चाहता हूँ. आई वांट चेक योर टेम्परेचर. உங்கள் டெம்பரேச்சர் பார்க்கணும். சரியா? இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க. ஓகே, உரித் அல் தஹக்கக், உரித் அல் தஹக்கக் தராஜா ஹராரத்திக். சரியா? உரித் அல் தஹக்கக் தராஜா ஹராரத்திக். கரெக்டாக? உரித் அல் தஹக்கக், உரித் ஐ வாண்ட் அல் தஹக்கக் செக். அப்போ உரித் அல் தஹக்கக்னு சொன்னால் ஐ வாண்ட் டு செக். தராஜா ஹராரத்திக்னா டெம்பரேச்சர், ஹராரத்திக்கு யுவர் டெம்பரேச்சர். சரியா? ஹராரத்தி அதான் தராஜா ஹராரத்திக்னு சொன்னால், தராஜா ஹராரானா டெம்பரேச்சர், தராஜா ஹராரத்திக்னு சொன்னால் யுவர் டெம்பரேச்சர். சரியா? அப்போ உரித்தல் தஹக்கக் ஐ வாண்ட் டு செக் தராஜா ஹராரத்திக் யுவர் டெம்பரேச்சர். கரெக்டாக? அந்த லாஸ்ட்டில் அவருடைய இக்கு தான் யுவராக மாற்றுறது வேட. சரியா? அப்போ சேர்த்தும்போது ஐ வாண்ட் டு செக் யுவர் டெம்பரேச்சர். ஆப்கா டெம்பரேச்சர் செக் करना चाहता हूँ. உங்கள் டெம்பரேச்சர் பார்க்கணும். சரியா? உரித்தல் தஹக்கக் தராஜா ஹராரத்திக். ஓகே, சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அடுத்த சென்டென்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டெம்பரேச்சர் நம்ம வாயில் அந்த தெர்மோமீட்டரை வச்சு டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்தாச்சு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரியா? உங்கள் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அது எப்படி சொல்லுவாங்க? உங்கள் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரியா? உங்கள் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. யுவர் டெம்பரேச்சர் இஸ் எ பிட் ஹை. சரியா? யுவர் டெம்பரேச்சர் இஸ் எ பிட் ஹை. கரெக்டாக? आपका टेम्परेचर थोड़ा ज़्यादा है. आपका टेम्परेचर थोड़ा ज़्यादा है. யுவர் டெம்பரேச்சர் இஸ் எ பிட் ஹை. சரியா? உங்கள் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க. சரியா? தராஜா ஹராரத்திக் ஃபி ஷோயி ஜியாதா. சரியா? தராஜா ஹராரத்திக் ஃபி ஷோயி ஜியாதா. தராஜா ஹராரத்திக் யுவர் டெம்பரேச்சர் ஃபி ஷோயி ஜியாதா எ லிட்டில் பிட் ஹை. சரியா? கரெக்டாக? தராஜா ஹராரத்திக்னு சொன்னால் யுவர் டெம்பரேச்சர், ஃபி ஷோயி ஜியாதான்னு சொன்னால் ஏ பிட் ஹை. சரியா? அப்போ சேர்த்தும்போது யுவர் டெம்பரேச்சர் ஒரு ஈஸி இடையில சேர்ப்போம். சரியா? யுவர் டெம்பரேச்சர் இஸ் ஏ பிட் ஹை. சரியா? ஓகே, தராஜா ஹராரத்தி ஃபி ஷோயி ஜியாதா. ஓகே, சரி, அடுத்து ஆப்கா டெம்பரேச்சர் தோடா ஜியாதா ஹை. உங்கள் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. யுவர் டெம்பரேச்சர் இஸ் ஏ பிட் ஹை. கரெக்டாக? சொல்லிட்டு அடுத்தால் அந்த நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் டாக்டர்கிட்ட சொல்கிறேன், சரி நான் டாக்டர்கிட்ட சொல்கிறேன்ட்டு போகிறாங்க. சரியா? சரி நான் டாக்டர்கிட்ட சொல்கிறேன். ஓகே, ஐ வில் டெல் தி டாக்டர். சரியா? ஓகே, ஐ வில் டெல் தி டாக்டர். ठीक है मैं डॉक्टर को बोलूँगा. சரியா? இல்லைனா டாக்டர் ठीक है मैं डॉक्टर को बताऊँगा. ठीक है मैं डॉक्टर को बताऊँगा. ஓகே, ஐ வில் டெல் தி டாக்டர். சரி நான் டாக்டர்கிட்ட சொல்கிறேன். சரியா? இதுக்கு என்ன அரபிக்? தைப், தைப் சகபர் அல் தபீப். சரியா? தைப்பு, தைப்புன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அடுத்தால சகபர் அல் தபீப். சரியா? தைப்புனா ஓகே. சரியா? அதான் சரின்னு சொல்கிறோம்ல, அது தைப்புன்னு சொல்லி அடுத்தால சாக்கபர் ஐ வில் டெல். அந்த சாக்கபர்களில் அந்த 3 வேர்டு இருக்குது. சாக்கபர் ஐ வில் டெல். சரியா? அல் தபீப் தி டாக்டர். கரெக்டாக? கரெக்டாக வருது. ஓகே, ஐ வில் டெல் தி டாக்டர். ठीक है मैं डॉक्टर को बोलूँगा. இல்லைனா ठीक है मैं डॉक्टर को बताऊँगा. ஓகே, கரெக்டாக வருது. சரியா? தைப் சாக்கபர் அல் தபீப். ஓகே, ஓகே, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். சரியா? ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.